மெட்ராஸ் சென்ட்ரல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் டயலாக் பேசினாரு. அவர் தலைவருன்ட்டாங்க. இன்னொருத்தர் நம்மள ஆளவே இல்லை, அவர் ஆண்டவர்னு கூப்பிடுறாங்க. இன்னொருத்தர் ஆள போகிறான் தமிழன் பாட்டு பாடுறாரு. ஆனால் நம்மள ஆண்டவங்களாம் தமிழர்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு தனி பிரச்சனை. இதெல்லாம் கேட்குறப்போ புல்லரிக்குதுப்பா. ஆனால் தமிழர்களை ஆண்டவங்க இது வரைக்கும் சிறப்பாக ஆண்டிருக்காங்களா, நல்ல மன்னர்களா, நல்ல தலைவர்களா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். அதாவது தேரில் உட்காந்து சில பேர் ஆண்டிருக்காங்க, சில பேர் சேரில் உட்காந்து ஆண்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டாப் 10 ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 10th பிளேஸ்ல இருக்கிறது சேரன் செங்குட்டுவன். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஒரே சேர மன்னன். இந்த சேர மன்னனோட தந்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் தான், நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறவர் தான். சங்கம் பீரியட்ல இவர் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அதாவது இவர் எதுக்கு பேர் போனவர் அப்படின்னா, சேர நாடை பெருசாக்கினது தான் இவர் செஞ்ச பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம். கொங்கு கண்ட்ரியை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம கொல்லிமலையில இருந்து தொண்டி வரைக்கும் இவங்களோட டைனாசிட்டியை விரிவுபடுத்தினாங்க. இவருக்கு கடல் பிற கூட்டிய வெல்கேலு கூட்டுவன் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரும் இருக்கு. இவர் எல்லாருமே செல்லமா கல்வெட்டுகள்ல அப்படிதான் பதிஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோடிகள் இவரோட சகோதரர். 9வது இடத்துல இருக்கிறது நரசிம்மவர்மன். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஒரே பல்லவா கிங். இவரை மாமல்லன் அப்படின்னு எல்லாருமே செல்லமா கூப்பிடுவாங்க. அதாவது பல்லவர்கள் அப்படின்னா அவங்க திராவிடர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி குழப்பம் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. இருந்தாலும் தமிழ் பகுதியை இவங்க ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால, அதுவும் இவர் குறிப்பா சிறப்பா ஆண்டிருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த லிஸ்ட்ல இருக்காரு. நரசிம்மவர்மனுக்கு ஏன் மாமல்லன் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருந்துச்சுன்னா, அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா, இஸ் அ கிரேட் ரெஸ்லர். அதாவது மல்யுத்தம் அப்படிங்கிறதுல சிறந்தவரா விளங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல்லவர்களுக்கே பெயர் போன ஆர்கிடெக்சர் இவரோட காலத்துல பெரிதும் சிறந்து விளங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நெடுங்காலத்துல இருந்து இது வரைக்கும் எந்த போர்லையுமே போரிட்டு தோற்காதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் 12 ராஜாக்கள் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த நரசிம்மவர்மன். இவர் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப ஈடுபாடோட இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்னு இருக்கு. இவரு சிவபக்தர். ஆமா, சிவன் மேல இருக்க பக்தியில தான் அவர் சம்பந்தப்பட்ட கோயில்களை இவர் நிறைய கட்டினாரு. 8வது இடத்துல இருக்கிறது திருபுவன சக்கரவர்த்தின்னு பாண்டிய மக்களால் பெருமையாக அழைக்கப்பட்ட சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படி கூப்பிட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா இவர் போரிட்டு பல பகுதியில் கேப்சர் பண்ணி பாண்டியன் டைனாசிட்டிக்குள்ள கொண்டு வந்தாரு. ஹொய்சாலாஸ், கடவாஸ்னு நார்த்தா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்கால பெரும்பகுதியா இருக்கட்டும், இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கலையும் இவரோட காலகட்டத்தில் சிறந்து விளங்குச்சு. அதாவது திராவிட கட்டடக்கலை, ஓவிய கலைன்னு இவரோட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது பாண்டியன் ரிவைவல்ல பாண்டியன் எம்பையரே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லெவல்ல உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவரை இன்னொரு பட்டப்பெயர் சொல்லியும் கூப்பிடுறாங்க. மண்டலமும் கொண்டரெளிய பாண்டியன் அப்படிங்கறதான் இவரோட பட்டப்பெயர். இதுக்கு காரணம் என்னன்னா, பாண்டிய சாம்ராஜ்யத்துல இருந்து ரோமாபுரி வரைக்கும், அதாவது ரோம் வரைக்கும் போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு வந்ததுக்கான தடயங்கள்லாம் இருக்கு. ஸோ 8வது இடத்துல இருக்கிறது சடையவர்மன் சுந்தர பாண்டியன். மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பாண்டிய மன்னர்கள்ல இன்னொரு சிறந்த மன்னன். இவர் எதற்கு பெயர் போனவர்னா, ரொம்ப காலகட்டங்களா பாண்டியர்களுக்கு சிம்ம சொப்பமா விளங்கின சோழர்களை தோற்கடிச்சாரு. 3வது குலோத்துங்க சோழனை தோற்கடிச்சது மட்டும் இல்லாம தஞ்சாவூர், உறையூர், ஸ்ரீரங்கம், சிதம்பரம்னு சோழர்களோட பகுதியாவே கருதப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் பாண்டியன் டைனாஸ்டிக்ல கொண்டு வந்தாரு. இவருக்கு பல செல்ல பெயர்கள் இருக்கு. அதாவது அதிசய பாண்டியத்தேவன், கலியுக ராமன் அப்படின்னு பல பெயர்களால மக்கள் இவரை செல்லமா அழைச்சாங்க. செகண்ட் பாண்டியன் ரிவைவல் அப்படிங்கிற பீரியடே இவரோட காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாரவர்ம சுந்தர பாண்டியன் இவ்வளவு பெருமைக்குள்ள ஆளா இருந்தாலும் துரதிருஷ்டவசமா ஒரு போர்ல பல்லவ மன்னனான வீர நரசிம்மனால தோற்கடிக்கப்பட்டார். 2ஆம் நெடுஞ்செழியன். நான் சொன்ன பாண்டிய மன்னர்களே மிகவும் சிறந்தவர் அப்படின்னே சொல்லலாம். இவரு நம்ம ஏற்கனவே பார்த்த சேரன் செங்குட்டுவனோட ஒரு கான்டெம்பரரி. ஏன்னா வரலாறு இவங்க 2 பேரோட நடவடிக்கையும் ஒரே மாதிரி ஒத்து இருந்தது அப்படின்னே சொல்றாங்க. இவர் எவ்வளோ போர்ல வெற்றி பெற்றிருந்தாலும் வட மாநிலத்திலிருந்து வந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூட்டத்தினரோட படையை சிதறடிச்சு ஓட விட்டுருக்காரு. அதனாலதான் இவருக்கு ஆரியம் படை கடந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பெருமையான பெயரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல காலகட்டங்களா பாண்டிய மன்னர்களோட தலைநகரமா இருந்த துறைமுக நகரமான கொற்கையிலிருந்து மாத்தி கூடல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பாண்டிய மன்னர்களோட தலைநகரத்தை நிர்வகிச்சிருக்காரு. பின்னாள்ல இந்த கூடல் அப்படிங்கிற ஊரு நம்ம எல்லாருமே ரொம்ப செல்லமா, ரொம்ப ஆசையா போய் வாழ்ற மதுரை அப்படிங்கிற நகரமா மாறுச்சு. குலோத்துங்க சோழன் நம்ம லிஸ்ட்ல பாக்குற முதல் சோழ மன்னர். குலோத்துங்க சோழனோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எக்ஸால்டர் ஆஃப் ஹிஸ் ரேஸ் அப்படிங்கறத அந்த பெயரோட அர்த்தம். அதாவது சோழ வம்சாவளியில வந்ததிலே சிறந்த மன்னர் அப்படிங்கறது அந்த பேருக்கு உண்டான அர்த்தம். அது மட்டும் இல்லாம இவர் பல போர்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் இவர் பண்ணதிலே சிறந்த போர், வெற்றி பெற்றதிலே சிறந்த போர் அப்படின்னா 6வது விக்ரமாதித்யனை இவர் தோற்கடிச்ச வெங்கை போர் தான்.
போர் மட்டும் இல்லப்பா, இடத்த மட்டும் கேப்சர் பண்ணா போதாது, பக்கத்தில் இருக்க நாடுகள் கூடலாம் நல்ல ஒரு உறவு முறையை கையாளணும் அப்படிங்கிறதுனால இவர் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இவருக்கு பல மனைவிகள் இருந்தாலும் ஒரு மனைவியை இவர் இலங்கையிலேருந்து எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த நாட்டு கூட ஒரு நல்லுறவை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதற்கேற்ற மாதிரியே பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகள் கூடயும் இவர் நல்லுறவை வச்சிருந்தாரு. ஏன் ஸ்ரீ விஜயா அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம மலேசியாவா பார்க்குற அந்த இடமா இருக்கட்டும், இல்லை கம்போடியாவா இருக்கட்டும், இல்லை சைனாவில் சில பகுதிகளாக இருக்கட்டும், இந்த எல்லா பகுதிகளுக்கும் சோழ சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நல்ல வர்த்தக ரீதியான தொடர்பு இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, குலோத்துங்க சோழனோட டிப்ளமேசி தான். கரிகால சோழன், நம்ம எல்லாருமே கரிகாலன் அப்படின்னு படிச்சிருப்போம். முதல்ல இவரோட பேரோட காரணத்தை சொல்லிடுறேன். ஒரு முறை ஆட்சியை கைப்பற்றதுக்காக கைவர்கள்லாம் இவரை சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ ரொம்ப ஹீரோய்க்காங்கிறது எஸ்கேப் ஆகி வரப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவரோட கால் தீக்கு இரையாயிருது. ஸோ இந்த தீக்காயத்தோட கால்கள் கருப்பாக இருந்ததுனால மக்கள்லாம் இவரை கரிகாலன் அப்படிங்கிற பட்ட பெயரோட அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னால இவரோட பெயர் கரிகால சோழனாவே மாறிடுச்சு. சங்கம் ஏராவோட ஏர்லியஸ்ட் ரூலர், அதாவது ஏர்லியஸ்ட் சோழா ரூலர் அப்படின்னு சொல்லப்படுற கரிகால சோழனுக்கு பல பெருமைகள் இருக்கு. இவர் வெற்றி பெற்றதுல பெரிய போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வெண்ணி அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சக நாடுகளான பாண்டிய நாடா இருக்கட்டும், சேர நாடா இருக்கட்டும், இருந்த இடமே தெரியாம அழிச்சு அதை சோழ சாம்ராஜ்யமா மாத்தின பெருமை இவரே சேரும். சரி, ஒரு மன்னன் அப்படின்னா போரிட்டு ஜெயிக்கணும், நாட்டை காப்பாற்றணும், அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய தலைவன் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கணும், சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிசயமா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்த இந்த மன்னர் செஞ்சுட்டு போயிருக்காரு. மன்னர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உலகின் முதல் ஆணையா கருதப்படுற கல்லணையை கட்டினது இந்த கரிகாலன் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன்னு ஈஸியா கட்ட முடியலங்க. பக்கத்துல இருந்து ரொம்ப பெரிய ஒரு கல்லை செதுக்கி எடுத்துட்டு வந்து காவிரி ஆத்துக்கு நடுவில் கல்லணையை கட்டி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மன்னர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டிட்டு போனவர் தான் கரிகால சோழன். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாமன்னனோட மகன் அப்படிங்கிறது இவருக்கு இன்னொரு அறிமுகம். ராஜேந்திர சோழன் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. குறிப்பா ராஷ்டிரகூட்டாஸ், சாளுக்கியாஸ், அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டு காலமா மைசூரை ஆண்டுகிட்டு இருந்த வெஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டின்னு தன்னோட கண்ணில் எதிரில் வந்த எல்லா டைனாசிட்டியும் தொடச்செறிஞ்சு போட்டுட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கு தமிழர்கள் அப்படின்னாலே நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு தமிழர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க இந்தோனேஷியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், போய் கேப்சர் பண்ணி ஆண்டது நம்மளோட தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன். அது மட்டும் இல்லாமல் தன்னோட தந்தை பெரிய கோயில் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை தன்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு. அதனால அந்த கோயிலோட ரெப்ளிகா மாதிரியே இன்னொரு கோயிலை கட்டினாரு. அந்த கோயிலோட பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழன், இப்படி ஒரு லிஸ்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னு தோணுனதே இந்த ஒரு மன்னரோட பெயர் வச்சு தான். ராஜராஜா த கிரேட் அப்படின்னு தான் இவரோட பேரையே வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவரோட பேர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மனசில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் பண்ணிட்டு போயிருக்க சாதனைகள் தான். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முழு தகுதியோட முழு உதாரணமா வாழ்ந்தது இந்த ராஜராஜ சோழன். குறிப்பா இவரோட காலகட்டத்தில் இவரை மும்முடி சோழன் அப்படின்னே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா பாண்டியர்களோட துறைமுக நகரமான வெறினமா இருக்கட்டும், இல்ல சேரர்களோட முக்கியமான நகரமான உதகையா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு. அதாவது இவரோட காலகட்டத்தில் சக நாடுகளான பாண்டிய நாடா இருக்கட்டும், சேர நாடா இருக்கட்டும், அந்த பகுதிகள் அப்படின்னு கருதப்படுற எல்லா இடத்தையும் ராஜராஜ சோழன் தான் ஆண்டிருக்காரு. அதனால தான் இவரை மும்முடி சோழன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவரோட நேவல் பலம், அதாவது இவரோட கடற்படை பலம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படை அதை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் கலிங்கா, ஒரிசால இருக்க அந்த இடம், அதுல இருந்து சவுத்தில் ஸ்ரீலங்கா முழுக்க கேப்சர் பண்ணிட்டாரு. வெஸ்டையும் விட்டு வைக்கலங்க, மலபார் கோஸ்ட், மால்டிவ்ஸ்னு கண்ணில் படுற எல்லா நாடுகளையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. இந்தோனேஷியா வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவடைய செஞ்சார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி அவரோட நாட்டுக்குள்ளேயே தன்னோட மக்களுக்கு பல சிறப்பான விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவரோட காலகட்டத்தில் தான் தமிழ் இலக்கியம் சிறந்து விளங்குச்சு சோழ சாம்ராஜ்யத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி இவர் செஞ்ச பெரிய சாதனையாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறது உலக அதிசயங்களுக்கு ஈடாக நம்ம பார்த்துட்டு இருக்க பெரிய கோயில் தான். ராஜராஜா த கிரேட் அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம் தெரியுமா? ஹீஸ் அன்டிஸ்பியூட்டட் கிங். இது வரைக்கும் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் ஒரு மன்னர் தன்னோட வாழ்நாளில் போரிட்டு எந்த போர்லையுமே தோக்கலை அப்படிங்கிற சாதனையை 12 மன்னர்கள் தான் வச்சிருக்காங்க. அதில் முதலாம் நபர் ராஜராஜ சோழன். ஆனால் இன்னைக்கு நம்மளை ஆண்டுட்டு போனவங்கலாம் மக்கள் பணத்திலே, மக்களோட பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமாதிகள்லாம் பெருசாக கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து மெய் செலுத்திட்டு இருக்க பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட சமாதி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்களே தேடி பார்த்துக்கோங்க.
டாப் 10 ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோன்னே கிங்ஸை பற்றி நிறையா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கால மாற்றம் ஏற்பட்டுச்சு. தேரில் உட்காந்து ஆண்டவங்க போய் சேர்ல உட்காந்து ஆள்ற தலைவர்கள் வந்தாங்க. தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் நம்ம ஊரை அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் இந்த ஊரை ஆண்டாங்க. அதாவது மக்களாட்சி முறையில் பக்தவச்சலம், பி.டி. ராஜன், பி.எஸ். குமாரசாமி ராஜா, சி. ராஜகோபாலாச்சாரி இந்த மாதிரி பல தலைவர்கள் இருந்திருந்தாலும் மக்கள் மத்தியில் மக்களாட்சி பிறந்தோன இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே போற்றும் ஒரே தலைவர்னா இவர் தான். கர்ம வீரர் காமராஜர். ஐயா காமராஜர் இருக்கார்ல, படிக்காத மேதை அப்படின்னு தான் அவர் எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே காங்கிரஸ் கட்சியில் இணைச்சு தன்னோட தொண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சுதந்திர போராட்டத்தில் பல முறை கலந்துக்கிட்டாரு, ஜெயிலையும் இருந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டோட 3வது முதலமைச்சராகவும் இவர் பதவியேற்று சிறப்பாக செயல்பட்டார். குறிப்பாக இவரோட காலகட்டத்தில் இவர் செஞ்ச சாதனைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் படிப்பு எந்த அளவுக்கு எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இலவச கல்வியை ஊக்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையுமே நடந்துட்டு இருக்க மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்தார். குழந்தைகள் படிக்க வந்துட்டாங்கப்பா, ஆனால் வயிறு காலியாக இருந்தால் மனசு, அதாவது மூளை எப்படி நிரம்பும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உணவு முக்கியம் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தது கர்ம வீரர் காமராஜர் தான். இன்னொரு பக்கம் சுயநலமே இல்லாத ஒரு தலைவர். அதாவது இவர் ஏன் தெரியுமா எல்லாருமே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க? நேரு அவர்களோட மறைவுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பதவியில் போய் கொண்டு உட்கார வச்சவரே நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான். ஒரு முறை இந்திரா காந்தி அவர்களை விட கர்ம வீரர் காமராஜருக்கு நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் ஆகிறதுக்கான முழு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் ரொம்ப சுயநலமே இல்லாமல் எனக்கு தமிழ்நாடே போதும் அப்படின்னு நினச்சாரோ என்னவோ இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்தாரு. That's why he is called king maker. இவரை கருப்பு காந்தி அப்படின்னு கூட வந்து கூப்பிடுவாங்கப்பா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த கருப்பு காந்தி நம்மளை விட்டு போயிட்டாரு. ஆனா இவர் மறைவுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு அளிக்கப்பட்டுச்சு. காமராஜர் போல இன்னொருத்தர் வந்து நம்மளை ஆள முடியுமா இனிமேல் அப்படின்னு கேட்டா ஆளுவாங்க, வருவாங்கன்னு நம்புவோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்ச அரசியல்வாதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டு பல பேர் மறைஞ்சும் போயிட்டாங்க. ஆனால் இவர் உயிர் போகிறப்போ இவரோட உடைமைகள், பொருள் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடு முழுக்க? இல்லை ஒரு ரூம் முழுக்கையா? இல்லை ஒரு அலமாரி முழுக்கையா? இல்லவே இல்லை. ஒரு பெட்டியில் சில துணிகள், சில உடைமைகள் மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாவும் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது வெறும் 125 ரூபாய் மட்டும்தான். இன்னைக்கு டாப் 10 ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வீடியோவில் உங்களுக்கு